தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 42% இடஒதுக்கீடு கேட்டு மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தெலங்கானா மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி தெலங்கானா மாநில அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணைக்கு கடந்த அக்டோபர் 9ஆம் தேதி தெலங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கானா மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்த மனுவை தெலுங்கானா மாநில அரசின் மனுவை உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தது. இதற்கிடையே மீண்டும் 42% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல கூட்டு நடவடிக்கை குழுவினர் இன்று ஒரு நாள் பந்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த பந்திற்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் அதாவது ஆளும் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இன்று காலை முதல் தொடர்ந்து பந்த் ஆனது நடைபெற்று வருகிறது. இதனால் பல மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பேருந்துகள் அனைத்தும் அந்தந்த பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ளது. பல கட்சியினர் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 42% இடஒதுக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்டவருக்கு வழங்கக்கூடிய உரிமை. இதை யாரும் தடுக்க முடியாது என்ற கோரிக்கையுடன் தற்பொழுது பந்த் ஆனது நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.